நான் ராமன்னு சொல்றேன், யாரோ ரகுமான்னு சொல்றாங்க. எனக்கு ராமன் தெய்வம், அவர்களுக்கு ரகுமான் தெய்வம். நரசிம்மர் தஞ்சகன் என்ற அரக்கனை வதம் செய்த இடம்தான் தஞ்சாவூர் என்றார். அப்துல் கலாம் அவர்களுடன் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து அளவலாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியுடைய மாமா தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாதையர். ஒரே மேடையில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, இது எது வச்சாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவேன். நான் வந்த உடனே அங்கே மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் முகம் ஒரு மணி டவுன். பாட்டு போட்டி கொடுவா சார்? ஆனால் பாருங்க, சிந்து நதியின் மீசை நிலவினிலே அவர் பாடினது பிசிறு இல்லாமல் பிரமாதமாக பாடினார். அதனால் முதல் பரிசு அவருக்கு கொடுத்துட்டு எனக்கு 2வது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம் தென்னவின் மீடியா நண்பர்களே. திருசக்தி சுந்தர் ராமன் இவரை நாம் எல்லாம் ஒரு சிறந்த அரசியல் விமர்சகராக சமீப காலத்தில் நன்கு அறிவோம். ஆனால் அவர் தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் பல சாதனைகள் செய்து இந்த பயணத்தோட இப்படி ஒரு கட்டத்தில் இப்போ இருக்கார். உதாரணமாக இந்தோனேஷியாவில் அவர் ஜனாதிபதிக்கு ஆலோசகராக இருந்திருக்காரு. இந்தியாவிலேயும் ஜனாதிபதி விருது பெற்றவர். அவர் திருசக்தி அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பப்ளிகேஷன்ஸை நிர்வாகம் பண்ணி நடத்தினவர், பத்திரிகை ஆசிரியர், எழுதுபவர். இப்படி பல பரிமாணங்கள் இருக்கிற அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். அது மாதிரி உங்களில் ஒரு சிலர் அவரை பற்றியே நீங்கள் நாங்கள் பேட்டி கண்டு எங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்கள் விருப்பப்படி நம்ம சேனலில் இன்னைக்கு அதை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். சார், உங்கள் வாழ்க்கை பயணங்கிறது நான் கொஞ்சம் அறிஞ்சிக்க முயற்சி செஞ்ச போது கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது சார். ஸோ இப்போ நாங்கள் பார்க்குற இந்த திருசக்தி சுந்தரராமன் அப்படிங்கிறவர் எங்கே ஆரம்பித்தார், உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது, அந்த பயணம் எப்படி அந்த நிகழ்ந்தேறி இப்படி ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் சார். திருசக்தி சுந்தரராமன் என்றவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய சாதனையாளர் அப்படின்னா முதல்ல நான் உங்களுக்கு குறிப்பிட்டுறேன். அதில் என்னுடைய பங்கு 1%. 99% என்னை படைத்த அந்த இறைவி ஆதி பராசக்தி, நான் என்னுடைய குலதெய்வமான கிரிகுஜாம்பாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி பராசக்தி, அவர்களுடைய பங்கு 99%, என்னுடைய திறமையும் உழைப்பும் 1% கலந்து இந்த உயரத்திற்கு என்னால் வர முடிந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என்ன திருசக்தி சுந்தர் ராமன்னா அது என்ன திரிசக்தி, ஏன்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அதுவும் திருசக்தின்னு சொல்லுவாங்க. பிரம்மா விஷ்ணு சிவனை சொல்கிறது உண்டு. எனக்கு அந்த பெயர் வந்தது காரணம் என்னுடைய அதாவது குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறது திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம்னு இருக்கு. அங்கே தனியாக கிரிகுஜாம்பாள்னு தனியாக ஒரு அம்பாள் கோயில் இருக்குது அதே காம்ப்ளெக்ஸில். அதுதான் எங்களுடைய குலதெய்வம். வழியாக அந்த அம்பாள் எப்படின்னு கேட்டால் உலகத்திலேயே பார்வதி. அது கிரிகுஜாம்பாளுங்கிறது என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிரிகுஜாம்பாளுங்கிற பேரை தமிழ் படுத்துகிறேன்னு சொல்லி இந்த திராவிடன்னா உங்களுக்கு புரியும். அப்படியே இந்த சுக்குமி லகுதி பிலி அப்படின்னு தமிழில் எழுதுகிற மாதிரி அதை என்ன பண்ணாங்கன்னா கிரி குஜாம்பாள். கிரி என்றால் மலை, குஜம் என்றால் மார்பு அப்படின்னு சொல்லி குன்றுமுலை குமரி அம்மன், மலை போன்ற ஒரு மார்புடையவள் அப்படின்னு சொல்லி அதை தமிழ் படுத்திட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்டால் கிரி என்றால் மலை நமக்கு தெரியும், சதுரகிரி, ஏலகிரி, கிரின்னா மலை. ஆமாம், கிரிவலம்னு சொல்கிறோம் மலை, திருவண்ணாமலை. ஆமாம். குஜம் என்றால் மண் என்று பொருள், பூமி என்று பொருள். அதுக்கு 2 பொருள் இருக்கு தமிழில். பல வார்த்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு மேலே. இந்த குஜம் என்பது மண் அல்லது பூமி. அப்போது இதில் கிரி என்றால் மலை. மலையிலிருந்து நீங்கள் இப்போ சொல்லும்போது சரஸ்வதி என்ன சொல்கிறீங்க? கலைமகள். கலைமகள். லக்ஷ்மியா அலைமகள். அலைமகள்.
ஏன்னா அவர் பார்க்கடல்ல. பார்க்கடலில் இருந்தார். அவங்க அதனால அலைமகள். பார்வதியை வந்து மலைமகள். இதுதான் அந்த மலைமகள் தான் கிரி குஜம். கிரினா மலை. அந்த மலையிலிருந்து உருவானவர், அந்த பூமியிலிருந்து வந்தவர். குஜம்னா அதான். எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அகராதியில் சங்க இலக்கியங்களில் குஜம்ங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை. அது சமஸ்கிருதத்தில் வந்திருக்கலாம், ஆனால் தமிழ் வார்த்தையாக அது வந்தது. அதுதான் அங்கே என்ன அந்த கோயிலில் அது என்ன விசேஷம்னா, பார்வதி அவர்கள் கிரிகுஜாம்பாள் அவங்க இருக்காங்க. லக்ஷ்மி ஒரு புறமும் சரஸ்வதி ஒரு புறமும் அவருக்கு முன்னால் அவருடன் உட்கார்ந்து இருப்பதாக அந்த விக்கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. கருவறை உலகத்தில் வேறு எங்கேயுமே இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு விக்கிரகம் இல்லை. அதனால் வந்து இது 3 சக்திகளும் சேர்ந்ததுனால நான் வந்து இந்தோனேஷியாவில் சென்று இப்போ ஒரு சொந்த நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு போது இந்த கம்பெனி பேர் வைக்கணும், அதாவது குலதெய்வத்துடைய பேர் வரணும். இது கிரிகுஜான்னு வச்சா இந்தோனேஷியாவில் வந்து இது பேசுறதுக்கு அவன் சாதாரணமாக என் பேர் சுந்தர் ராமன் சொன்னாலே ரகுமான் அப்படிமா. ராமனை ரகுமான் என்று கூப்பிடுவார்கள். நானும் வந்து நம்மளை தானே கூப்பிட்றான், கூப்பிட்டா புரிஞ்சுட்டு போகிறோன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அவங்களுக்கு புரிஞ்சது, தவறு ஒன்றும் இல்லை. இப்படி கொஞ்சம் மத நல்லிணக்கணமாக பார்த்தீங்கன்னா நான் ராமன்னு சொல்கிறேன், யாரோ ரகுமான்னு சொல்கிறாங்க. எனக்கு ராமன் தெய்வம், அவர்களுக்கு ரகுமான் தெய்வம். இறைவன் என்பவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வரும்போது ராமன் ரகுமான் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் அதனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளை பரமசிவனை என்ன சொல்கிறோம்? ஈசன். உங்கள் பேர்லேயே சிவன் இருக்குது. ஆமாம், ஈசன் என்று சொல்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசு என்று சொல்கிறார்கள், இறை தூதர் என்று. இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க? ஈசா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அல்லாஹ் என்று சொல்வதை இன்னொரு வார்த்தையில் ஈசா. ஆக ஈசன், இயேசு, ஈசா தெரியலையா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிணைப்பு இருக்குது. ஆமாம், இருக்கு. நமக்கு தான் அது புரிஞ்சுக்க முடியலையே தவிர அந்த பிணைப்பு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி வந்து வந்ததுனால திரிசக்தி அப்படிங்கிறது என்னுடைய குழுமத்து, அதாவது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது நான் இந்தோனேஷியாவில் அங்கே வந்து லீகல் கன்சல்டன்சி, பிஸ்னஸ் கன்சல்டன்சிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது கோல் மைன்ஸ். அதுக்கு முன்னால் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன், சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய குரூப்பில் வந்து நிதி மற்றும் சட்டத்துறை தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் சொந்தமாக என்னுடைய குழுமங்களை ஆரம்பித்தேன், அந்த நிறுவனங்களை. அப்போ அதுக்கு பேர் வைக்கும்போது திருசக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு வச்சேன். அதிலிருந்து இந்தியாவுக்கு வந்து பத்திரிகை ஆரம்பிக்கும் போதும் ஆன்மீக பத்திரிகைக்கு பேர் திருசக்தின்னு வச்சேன். தமிழக அரசியல் பத்திரிகை அந்த மாதிரி. அப்போ இங்கேயும் திருசக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்தியா அப்படின்னு வரும்பொழுது நாளடைவில் என்னுடைய பெயர் வந்து முதல்ல வந்து ஐஓபி சுந்தர்ராமனாக இருந்தது. ஏன்னா ஐஓபியில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தோனேஷியா சுந்தர்ராமன் ஆச்சு அங்கே போனதுனால. அப்புறம் அதை ஒட்டி பின்னால் பார்த்தீங்கன்னா திருசக்தி சுந்தர்ராமன். இன்னைக்கு வந்து என்னை சுந்தர்ராமன் சொன்னால் தெரியறதை விட திருசக்தின்னு சொன்னால் தெரியறது அதிகம். நான் நினச்சிப்பேன் இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெயர் வந்து நமக்கு வந்து ஒரு பெயராக நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் வந்து ஏதோ இறைவனின் அருள் அப்படிங்கிறது எல்லாமே இறைவன் செயல், நம்பிக்கை உள்ளவனா. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சொல்லப்போனால் பெரிய வாழ்க்கை வரலாறு எழுதுகிற அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் சாதிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ஏதோ கொஞ்சம் சாதிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சமாக. ஆனால் இந்த பெரிய வாழ்க்கை வரலாறுங்கிற சொல்கிற அளவுக்கெல்லாம் வந்து பெருசாக இன்னும் சாதிக்கலை. கடவுள் இன்னும் சாதிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பும் வயதும் கொடுப்பார் என்று நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்க. நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன். தஞ்சையில் வந்து பிறந்தவன், தஞ்சாவூரிலேயே பிறந்தவன். அதுவும் நான் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா, அதனால்தானோ என்னமோ தெரியாது, நான் பிறந்த இடம் வாழ்க்கையே வந்து பெரிய போராட்டமாக அமையும். ஏன்னா இல்லை, இது வந்து எனக்கு தான்னு சொல்ல, எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வித போராட்டம் தான். தினம் ஏதோ ஒரு சவாலை சமாளிக்கிறோம், ஒரு போராட்டம் தான். ஒவ்வொருத்தருக்கும் அது போராட்டத்துடைய சைஸோ இல்லை அந்த வகையோ வித்தியாசப்படலாமே தவிர வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டம் தான். ஆமாம், அந்த முதலிலிருந்து முடிவு வரைக்கும் அது போராட்டம் தான் எல்லா வகையிலும். ஆமாம், எனக்கு அது போராட்டம்னு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, நான் இப்போ தஞ்சாவூரில் பிறந்த இடம் பேர் வண்ணாத்தங்கரை. இந்த வண்ணாத்தங்கரைன்னா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வண்ணார்கள் வந்து துவைக்கிற கரைன்னு. அது நம்ம ஆளுங்க ஏற்படுத்துது.
இந்த ஹாமில்டன் பாலத்தை அம்பட்டம் பாலம் தமிழில் வந்து எழுதினாங்களே அந்த மாதிரி. ஒருவேளை வெண்ணாற்றங்கரையா இருக்குமோ? வெண்ணாற்றங்கரை தான் அது. ஓகே. வெண்ணி பரந்தலைய அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கரிகார் சோழன் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்னால், கிபி நம்ம அந்த கணக்கில் தானே சொல்லுவோம், 190ன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் ஏறத்தாழ அந்த சமயத்தில் கரிகார் சோழன் அந்த பக்கம் வந்து சேரர், பாண்டியர், 18 வேளார், அந்த வேளாண்குடின்னு இருப்பாங்க, அவர்கள் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள், இவங்க அனைவரும் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான படையை அவர் வெற்றி கொண்டு முறியடித்து தோற்கடித்தார். அதில் வந்து பெருஞ்சேரலாதன் அந்த சேரன் அந்த தோல்வியை தாங்க முடியாமல் அவன் தற்கொலை செய்து கொண்டான், தோல்வியின் அவமானம் தாங்க. அந்த வெண்ணி பரந்தலைய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெண்ணாற்றங்கரை தான் நான் பிறந்த தஞ்சாவூர் வரும். அதில் இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டம் அப்படின்லாம் வரும்போது இங்கே தஞ்சாவூரில் நான் இப்போ அந்த பிறந்த இடத்துக்கு பக்கத்துலேயே, அது தஞ்சாவூருக்குள்ளே தான் நீலமேக பெருமாள் கோயில், இன்றைக்கும் ஒரு புகழ்பெற்ற புராதனமான கோயில். அங்கே பார்த்தீங்கன்னா நீலமேக பெருமாள் சொன்னால் யார் அவர்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மன். ஆமாம், நரசிம்மர் வந்து தஞ்சகன் என்ற ஒரு அசுரனை, அவனுடைய கொடுமை அதிகமாக போனதுனால மக்கள் அவர்கிட்ட முறையிட்டதுனால நரசிம்மர் வந்து தஞ்சகன் என்ற அரக்கனை வதம் செய்த இடம்தான் தஞ்சாவூர் என்றானது. ஓகே ஓகே. தஞ்சகனை வதம் செய்த ஊர் தஞ்சாவூர். நிறைய தடவை நினச்சி பார்ப்பேன், நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டங்கள் வருது அப்படின்னு. அதாவது ஏதோ ஒரு பாட்டு கூட வரும், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்க்கை என்றால் போராட்டம் தான் அப்படின்னு வரும். அப்போ அந்த வகையில் பல சமயங்கள் ஏன் எல்லாருமே நம்ம வந்து கஷ்டம் வரும்போது தான் முதல்ல கடவுளை நினைப்போம், மற்ற சமயத்தில் கடவுள் ஞாபகத்துக்கு வர மாட்டார். கஷ்டம் வரும்போது தான் கடவுளே என்ன மட்டும் ஏன் அப்படி கஷ்டப்படுத்துகிறேன், இது இயல்பான ஒரு மனித இயல்பு. அது பார்க்கும்போது அப்போது இந்த போராட்டத்துக்கு காரணம் ஒன்று வெண்ணாற்றங்கரையில் பிறந்தது, ஒரு போராட்ட களத்திலேயே பிறந்திருக்கிறோம். ஆனால் போராட்ட களத்திலும் வந்து நம்ம வந்து பிறந்திருந்தாலும் முடிந்தவரை கடவுள் நமக்கு வந்து வெற்றியை தான் கொடுக்கிறார். சில சமயங்களில் அந்த வெற்றியை கொடுக்காமல் போவதற்கு காரணமும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இருக்கு. ஏன்னா வெற்றி என்பது வந்து பொதுவாக என்னுடைய ஒரு இதில் வந்து எது வெற்றி அப்படின்னு ஒருத்தரை பொறுத்து இருக்கு. இட்ஸ் அ பர்ஸ்பெக்டிவ். கரெக்ட். நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா அது எனக்கு வெற்றி. வேற ஒருத்தருக்கு வேற ஒரு விஷயம் வெற்றி. ஒருத்தருக்கு தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் வெற்றி. ஒரு சாதாரண தினக்கூலியாக இருப்பவனுக்கு அன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு வேலை கிடச்சி, அந்த வேலையில் அவனுக்கு கூலி கிடச்சி வீட்டுக்கு போய் அவனுக்கு அன்றைக்கி ஒரு வேலை சாப்பிட்டாலே அவனுக்கு அது வெற்றி. ஸோ வெற்றி என்பது வந்து இட்ஸ் அ வெரி அன்டிஃபைனபிள் திங். ஒரு பர்ஸ்பெக்டிவை பொறுத்து இருக்கு, ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்கு. தஞ்சாவூர்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, என்னுடைய குணாதிசயம் அப்படி வந்ததுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஞாபகம் 1.5 வயசு 2 வயசு தஞ்சாவூர் ஸ்டேஷனில். ஏன்னா இப்போ ஏன் தஞ்சாவூரில் நான் வந்தேன், என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநாகேஸ்வரம் பக்கத்து எங்கள் அப்பாவுடைய ஊர். எங்கள் அம்மாவுடைய அப்பா வந்து தஞ்சாவூர் வாட்டர் ஒர்க்ஸை அவர் தான் நிர்மாணித்தார், சீஃப் இன்ஜினியர். அதுக்கப்புறம் மேட்டூர் டேம் வாட்டர் ஒர்க்ஸும் அவர் தான் நிர்மாணித்தார். அவர்லாம் போய் சேர்ந்தாச்சு. அவர் அங்கே இருந்ததுனால எங்கள் அம்மா பிரசவத்துக்கு போனதுனால அங்கே நான் அந்த தஞ்சாவூரில் பிறந்தேன். ஒரு 1.5 வயசு இருக்கும் ஞாபகம். கிட்டத்தட்ட தஞ்சாவூர் ஸ்டேஷனில் நான் ஏதோ கேட்டேன்னோ இல்லை எங்கள் அப்பா வந்து வடை வாங்கி கொடுத்தாரு ஸ்டேஷனில் கேன்டீனில். ஆமாம், விஆர்எஸ். ஆமாம், அது அந்த வடையை வச்சு நம்ம பாட்டில் அப்படியே பராக் பார்த்துன்னு அப்படியே கடிச்சு சாப்பிட்டேன், சின்ன குழந்தை 2 வயசுக்குள்ள. அப்போ திடீர்னு வந்து ஒரு காக்கா வந்து வேகமாக வந்து இந்த வடையை கையிலேருந்து பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஓகே. அப்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரே கோவம். அப்போ என்னமோ வடை 4 அணாவோ என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல, கிட்டத்தட்ட அவ்வளோதான் இருக்கும். நான் 4 அணா கொடுத்து வடை வாங்கியிருக்கேன், அதை கையில் வச்சுட்டு ஒழுங்காக சாப்பிட துப்பில்லை, அது வந்து காக்கா கொத்தின்னு போயிட்டு வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை திட்டுறாரு. உடனே எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு வடை போயிடுச்சேன்ற வருத்தத்தை விட எங்கள் அப்பா என்னை திட்டுறாரே அப்படின்னு ஒன்று நான் டக்குன்னு வந்து எங்கள் அப்பாக்கிட்ட வந்து, இப்போ நீங்கள் வடை வந்து நான் பாதி வடை சாப்பிட்டேன், பாதி வடை அந்த காக்கா வந்து அது சாப்பிட்டது இல்லை, அதுக்கும் வந்து காக்காவுக்கும் வடை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு அந்த 2 வயசுல பதில் சொன்னேன். நான் எனக்கு தெரியல, எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் உடனே எங்கள் அப்பா வந்து ஒரு அரை எரிச்சலோட வடையும் வந்து பறி கொடுத்துட்டு இதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறான் பாரு, வியாக்கியானம் சொல்லி. அப்பா
உன் புள்ள நாளைக்கு நிச்சயமாக ஒரு அரசியல்வாதியாக தான் வருவான் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார்னு ரொம்ப வருஷமாக வந்து எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் நேரடியான அரசியல்வாதியாக வராமல் ஏதோ ஒரு வகையில் அரசியலுடன் பின்னி பிணைந்து இருப்பதெல்லாம் எல்லாரும் வந்து, சார் நீங்கள் உங்கள் அரசியல் ஜோதிடர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அரசியலில் பலிக்குது, அடுத்து இப்படி தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எப்படி சார் வந்து முன்னாலேயே தெரியுதுன்னு. நான் சொல்கிறது திமுகவில் டாப் குடும்பத்தில் உள்ளவங்களும் கேட்டிருக்காங்க, அதிமுகவில் கேட்டிருக்காங்க. நான் வந்து அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களுடையும் பல மேடைகளில் ஒன்றா இருந்திருக்கேன். அவங்க ஜெயலலிதா அவர்களோடும் அந்த மாதிரி பழகக்கூடிய ஒரு நேரடியாக சந்தித்து அந்த வாய்ப்புகள்லாம் இருந்தது. பல இருக்கேன். அப்துல் கலாம் அவர்களுடன் வந்து 1.5 மணி நேரம் உட்கார்ந்து அளவலாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தை தமிழில் வெளியிடும்பொழுது அவராக பாரதிய வித்யாபவனுடைய அந்த செயலாளர்கிட்ட வந்து இந்த முதல் புத்தகத்தை வாங்கிக்கிறது யாருன்னு கேட்டபோது, திருசக்தி சுந்தரராமன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே, இந்த பாரதிய வித்யாபவனில் இன்னும் இருக்கார் செக்ரட்டரி, அவர் ராமசாமி, அவர் 88 வயசு ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக என்னமோ அவர் தான் வந்து செக்ரட்டரின்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷமாக. அவர் வந்து எனக்கு தெரியுமே, இந்த ஐஓபியில் இருந்தார், அந்த காலத்திலே வந்து பாரதிய வித்யாபவனில் ட்ராமாவில் ஹீரோவாக நடிப்பார், அப்போலேருந்து இன்னி வரைக்கும் இந்தோனேஷியாவில் போய் தொழிலதிபராக வந்த வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னபோது, எதுக்காக சொல்லணும்னா மோடி அவர்கள் வந்து குஜராத் முதல்வராக இருக்கும்போது பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அரசியல் உங்கள் கூடவே பயணிச்சு அது பின்னி பணம் எழுத்து பேச்சு அரசியல் இது மூணும் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக இருந்தது. நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போதே மேடையில் ஏறிட்டேன், இன்னும் இறங்கலை. இது வரைக்கும் வெற்றிகரமாக மேடை பேச்சாளனாகவும் பொது வெளியில் அப்படி இருக்கக்கூடியதற்கு காரணம் வந்து என்னென்னா, நான் யாரையாவது வந்து நன்றி சொல்லணும்னா முதல்ல என்னுடைய பெற்றோர்கள் என்னை. அதுக்கப்புறம் எனக்கு முதல் ஆரம்ப காலத்தில் கல்வி நான் படித்த ஒரு வெங்கடேஸ்வரா சில்ட்ரன் ஸ்கூல்னு ராயப்பேட்டாவில் போனா கிருஷ்ணன் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போயே அவங்க இதாகிட்டாங்க. அவங்க இந்த தமிழும் மற்ற மொழிகளும் கற்றுக் கொடுத்தவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா, அதே மாதிரி நான் பள்ளியில் படிக்கும்போது நங்கைநல்லூர் நேரு அரசினர் உயர்நிலை பள்ளின்னு அங்கே தான் நான் படித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க இது இங்கிலீஷ் மீடியம் கான்வென்ட்டில் படித்தாதான் பெருசான்னு. ஏன்னா தமாஷான விஷயம் கேட்டிங்கன்னா, ராயப்பேட்டாவில் இருந்தோம் ஒரு ரூமில். எனக்கு ஒரு 5 கூட பிறந்த சகோதரிகள் தங்கைகள் 6 பேர், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாவோட அம்மா, மொத்தம் 9 டிக்கெட்டு. மொத்தமே இந்த ஸ்டூடியோ அளவுக்கு தான் ஒரு ரூமு, இல்லை இதை விட கொஞ்சம் சின்னதாக கூட இருக்கும். அவ்வளோதான் மொத்தமே. அதெல்லாம் ஒன்று கொடுத்தணும்னு சொல்லக்கூடியது. அதுக்குள்ளே ஒரு பாயை போட்டுட்டா ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்கிறது தான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து வந்தவன் தான். அது நம்ம ஒன்றும் பெரிய பிறக்கும் போதே வந்து ஏதோ டாடா பிர்லான்னு ஒன்றும். தஞ்சாவூர்ல பிறந்தா கூட வளர்ந்ததெல்லாம் சென்னையில தான். வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். ஏன்னா எங்கள் அப்பா சென்னையில் அவர் வந்து மத்திய அரசு துறையில் அவர் வேலை பார்த்தாரு. அவர் கும்போணத்தில் தான் படித்தார், கும்போணம் ஸ்கூலில் காலேஜிலலாம் படித்தார். இங்கே மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வேலை பார்க்க. நாங்களும் அங்கே விவசாயம்லாம் பண்ணியிருந்தார். நாங்கள் பண்ணியிருந்தோன்னா நான் ஒன்றும் விவசாயம் பண்ணல. எங்கள் அப்பா இல்லை எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் அந்த தாத்தா பீரியடில் அவங்கெல்லாம் விவசாயம்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கம் போல் எல்லா நகரத்தை நோக்கி வரும்பொழுது நம்மளும் நகரத்தை நோக்கி வந்துட்டோம். அந்த மாதிரி வந்தபோது நம்ம வந்து இங்கே சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டோம். எங்கள் அம்மாவுடைய வகையால் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியுடைய மாமா தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாதையர். பெரிய விஷயம் சார். அதாவது ஏதோ நம்ம உடம்புல கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் ரத்தம் அப்படி கொஞ்சம் கலந்துருக்கு அப்படின்னால் அதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைப்பது ஒரு வகையில் அந்த உறவு முறை அது காரணமாக இருக்கலாம். தமிழுக்காக எவ்வளவோ அவருடைய சொத்துக்கள்லாம் விற்று இன்றைக்கும் வந்து சங்க இலக்கியங்கள்லாம் புத்தக வடிவத்தில் இருக்குது அப்படின்னால் அழிந்து போகாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் தான். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் வேறு. ஆமாம். அதனால் இல்லை எதுக்காக சொல்லனா, அந்த ராயப்பேட்டாவில் இருந்தால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஏதோ ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டினாங்க. எப்படி நங்கநல்லூரில் இருக்கிற நேரு அதான் எங்கள் அப்பா வந்து வீடு கட்டினார் நங்கநல்லூரில், ஏதோ பிளாட் வாங்கினார். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், பிளாட் வாங்கின போது பார்த்தா நரியெல்லாம் ஓடுனார். ஆமாம், அந்த மாதிரி இருந்த ஒரு அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இடமே கிடையாதாங்க. அங்கே ஷிஃப்ட் ஆகி போனோடனே அந்த போது நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் 6ஆம் கிளாஸ் வரைக்கும். இங்கே வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கணுன்னே எங்கள் அப்பாட்ட இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிப்பேன்.
எங்கள் அப்பா பஸ் ஏறி போனோம். பஸ் ஏறிலாம் போய் செயின்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போய் பரங்கிமலையில் போய் அங்கே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போனோம். அதெல்லாம் அனுப்ப மாட்டேன், இங்கே இது தமிழ் மீடியம் மாதிரி தான் அரசு பள்ளி, அதில் படினார். அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த வயசில் உள்ள எல்லா வயசுலேயும் இருக்கக்கூடிய ஈகோ ப்ராப்ளம். நீ இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு நம்மளை போய் தமிழ் மீடியம் படிக்க சொல்கிறாரு எங்கள் அப்பா. ஏன் தமிழ் மீடியத்தில் படித்தா என்ன ஆகிடும்? நான்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், இப்போ என்ன ஆச்சு? நானும் தமிழ் மீடியம் தான். ஆமாம், டக்குன்னு எங்கள் அப்பாட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசை. இப்போ எனக்கு எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு. அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க, நீ என்ன பிரைம் மினிஸ்டராக இருக்கீங்க, ஏதோ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆன மாதிரி நான் தமிழ் மீடியத்தில் படித்து தானே வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால் உதவும். அந்த காலத்தில் இந்த காலத்தில் மாதிரி இல்லை. அதனால் சரின்னு சொல்லி, ஆனால் அந்த நங்கநல்லூர் அரசினர் உயர்நிலை பள்ளின்னு சொல்கிறோமே, இன்றைக்கு அந்த பள்ளியில் எனக்கு ஜூனியராக, அதாவது எனக்கு அப்புறம் ஒரு 3 கிளாஸ் கம்மியாக இருந்தவர், இளையவராக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசராக இருக்கும் கே மகாதேவன் அவர்கள் எனக்கு 3 வருஷமோ 4 வருஷமோ ஜூனியர். அவர் வழக்கறிஞராக இருந்து இதானார், ஜட்ஜ் ஆன போது அந்த ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் அலுமினி என்று சொல்லக்கூடிய அந்த, ஏன்னா எங்களுக்கெல்லாம் டீச்சர் எல்லாம் ஒரே இதாக. எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவர் கா வேணுகோபால்னு, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு இருக்கும். திருத்தணிப்பேட்டைன்னு திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கார். போன வாரம் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகே, கிட்டத்தட்ட 88-90 வயசு இருக்கும். நான் இந்த கவிதை புத்தகங்கள்லாம் எழுதுகிற அளவுக்கு, இலக்கிய கட்டுரைகள்லாம் எழுதுகிற அளவுக்கு, ஆன்மீக கட்டுரைகள்லாம் எழுதுகிற அளவுக்கு எனக்கு தமிழ் பற்றும் அறிவும் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த தமிழாசிரியர். அவரும் வேலூர் சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்தவொடனே கிளாஸில் தம்பி நல்ல பெரிய மீசை வச்சிருப்பாரு, முந்தி தவம் கடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை தொழுது மார்பிலும் தோளிலும் தட்டிலும் தாவட்டிலும் சீராட்டி பாராட்டி வளர்த்த தாயை மறக்கக்கூடாது தம்பி அப்படின்னு பட்டினத்தார் வாழ்க்கை சொல்லி ஆரம்பிப்பார். இவர்களெல்லாம் தான் அந்த தமிழ் அவர்கள் போட்ட பிச்சை என்று நினைப்பேன், அவர்களுடைய கொடை என்று சொல்லலாம். எதுக்காக சொல்றேன்னா, ஏதோ அந்த இங்கிலீஷ் மீடியம் படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு தவறான எண்ணம். அது தமிழ்நாட்டிலையும் சரி, பொதுவாகவும் சரி. இப்போ நங்கநல்லூர் அரசு உயர்நிலை பள்ளியில் படித்து நான் ஏதோ ஒரு உயரத்துக்கு வந்திருக்கிறேன். என்னை விட மிக அதிக உயரத்தில் எனக்கு பள்ளியில் இளையவரான மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன், இப்படி இன்னும் எவ்வளோ பேர் அதே மாதிரி பெரிய நிலைமையில் இருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே படிக்கிறோங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இப்படி தான் என்னுடைய ஆரம்ப கால பள்ளியில் படிக்கும்போதே எனக்கு என்னென்னா, இந்த 2ஆம் கிளாஸ்லேருந்தே நான் அந்த மேடையில் ஏறி இங்கிலீஷில் தமிழில் பேசுவேன், இந்த மோனோ ஆக்டிங் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த மேடையில் ஒரு பயம் என்பது, அந்த ஸ்டேஜ் ஃபியர்னு, அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது நமக்கு என்னமோ இல்லாமையே போயிடுச்சு. அது ஒரு பழக்கத்தினால வந்துடுச்சு. ஸ்டேஜ் ஃபியருங்கிறது மட்டும் நீங்கள் அனுபவிச்சது இல்லை? ஏன்னா இப்போ அப்போது நான் அந்த பள்ளியை எப்படியெல்லாம் அப்போது நான் கல்லூரியிலலாம் இருக்கும்போது, நான் கல்லூரி காலத்தில் ஒரே மேடையில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், அவருடைய அதுக்கப்புறம் அவருடைய மனைவியான அவங்க பொன்மணி அவர்கள், அப்போது அவங்க திருமணம் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ஐ திங்க் தேசிய மனித உரிமை இதில் ஆணையத்தில் என்னமோ தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் அட்வொகேட் ராமலிங்கம், இந்த மாதிரி டாக்டர் சுதா சேஷையன், எம்ஜிஆர் நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் உங்கள் கல்லூரி பருவத்தில் அனைத்து கல்லூரி பேச்சு போட்டி இல்லை பட்டிமன்றம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்தோம். நான் பள்ளியில் இருக்கும்போதே அனைத்து பள்ளிகள் பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய பள்ளி சமயத்தில் சில விஷயங்களில் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு விஷயத்துலேருந்தும் ஏதோ ஒன்று கற்றுக்குறோம். எங்கள் நங்கநல்லூர் அரசு உயர்நிலை பள்ளியில் நான் படிக்கும்போது பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, இது எது வச்சாலும் நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருவேன். நான் வந்த உடனே அங்கே மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் முகம் ஒரு மாதிரி டவுன். பாட்டு போட்டி கொடுவா சார்? ஆனால் பாடணும் சார், நான் பாடுவேன் அப்படின்னு. அப்போது நான் வந்தவொடனே சில பேர் முகமெல்லாம் தொங்கி போயிடும், இதை வந்துட்டான்டா இவன் பெரிய கல்லையாச்சு. அது ஏன்னா அது ஒரு இயல்பான ஒரு பொறாமை இருக்கலாம். அந்த பொறாமை அது பொறாமைன்னு சொல்கிறத விட போட்டி அந்த மாதிரி வரும்பொழுது, ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது,
புதிதாக ஒரு மாணவர் 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு நினைக்கிறான். புதிதாக ஒரு மாணவர் வேற ஒரு பள்ளியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்காரு, வெளியூர்லேருந்து மாற்றமாகி வந்தார். ஒரு பேர் மகாலிங்கம்னு ஞாபகம். மரத்தடியில் வச்சு பாட்டு போட்டி. ஸ்கூல்லன்னா கட்டடம் பெரிய ஆலமரத்தடி அதுதான் அப்படி தான் இருக்கும். அது அந்த மரத்தடியில் வச்சு பாட்டு போட்டி. நான் வந்து எப்போவுமே பாரதியார் பாட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தேசப்பற்றுள்ள பாட்டை பண்ணுவேன். ஆனால் எந்த பாட்டு வேணாலும் பாடலாம், சினிமா பாட்டு கூட பாடலாம். அந்த போட்டியில் நான் சிந்து நதியின் மிசை இந்த பாரதியார் பாட்டு அது பாடினேன். அவர் வந்து இந்த எம்ஜிஆர் படம் பாட்டு, அது என்ன படம் ஞாபகம் இல்லை எனக்கு, 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு அது அவர் ட்ரெயினில் வரும்போது அவர் வந்து உட்காந்து பாடுவார். தலையில் அந்த குல்லா வச்சுட்டு ஒரு இஸ்லாமியராக வருவார்னு நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு. அது அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக பாடினார் அந்த மகாலிங்கம்ங்கிறவர். அப்போதான் அந்த வருஷம்தான். நீங்கள் அது சிந்து நதியின் மிசை ஒரே ஒரு லைன் பாடுங்களேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரள நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோ இது பாடினேன். அப்போது எனக்கு முதல் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவருக்கு 2ஆம் பரிசுன்னு சொன்னாங்க. அந்த பரிசு அங்கேயே கொடுத்துருவாங்க. எது முடிஞ்சோன்னா ஒன்றும் இல்லை, ஏதோ 2-3 புத்தகங்கள், அப்போல்லாம் யார் எழுத்தாளர் புத்தகங்களோ அந்த புத்தகங்களை வந்து அங்கேயே முதல் பரிசு ஹெட்மாஸ்டர் தான் வழக்கமாக வந்து கொடுப்பாரு. அவர் வேதாச்சலம்னு அவர் தான் ஹெட்மாஸ்டராக இருந்தார் அந்த பீரியடில் நினைக்கிறேன். அவர் வந்து முதல் பரிசுன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் அங்கே விழுந்த கைத்தட்டலை பார்த்தபோது அந்த மகாலிங்கத்துக்கு அதிகமான கைத்தட்டல் வந்தது. என்னுடைய ஒரு கருத்துலேயும் வந்து மகாலிங்கம் என்னை விட சிறப்பாக பாடினார் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசில். அப்போ பரிசு வாங்க முதல் பரிசுன்னு என் பேரை சுந்தர்ராமன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு போனபோது சும்மா ஒரு பெரிய விழா அதை இருப்பாங்க, அப்படியே கொடுப்பாங்க ஒரு மைக்கில் வச்சு. இப்போ கொடுக்கும்போது சும்மா நமக்கு தான் கொஞ்சம் நமக்கு அது வாய் ஒரு பெரிய அதுவே ப்ளஸ்ஸு, அதுவே சமயம் 2 வயசுலேயே பேசியிருக்கீங்களே. ஆமாம். ஆனாலும் வந்து நான் சொன்னேன், இல்லை ஹெட்மாஸ்டரோ அதுக்கு யாரோ 2-3 ஆசிரியர்கள் வந்து ஜட்ஜு மாதிரி மார்க் போடுவாங்க, தவறாக நினைக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை என்னை விட மாலிங்கம் தான் வந்து சிறப்பாக பாடினார். கைத்தட்டல்லேருந்து எனக்கு புரிஞ்சுது. எனக்குமே அது வந்து அவர் பாடினது வந்து பிசிறு இல்லாமல் பிரமாதமாக பாடினார். அதனால் முதல் பரிசு அவருக்கு கொடுத்துட்டு எனக்கு 2ஆவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் ஹெட்மாஸ்டர் முகம் கொஞ்சம் ஒரு சொல்லுன்னு அதிக பிரசங்கியாக இருக்கானே அப்படின்னு ஒரு இயல்பான, ஏன்னா 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்படி பேசுனா நீங்கள் ஜட்ஜையே கேள்வி பண்ணுறீங்க. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆகுது இல்லையா? ஆனால் அவர் வந்து அதை எப்படி இதை சமாளிக்கிறது, ஏன்னா இப்போ அவருக்கு அது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஆமாம். ஆனாலும் வந்து அதை அப்போது சொல்லும்போது அவர் மைக்கை வாங்கி இது வந்து யார் வந்து ஜட்ஜுங்களோ, அதாவது இதுக்கானவங்களோ அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாட்டு பாடுறதுல குரல் வளம், சங்கீத இசைத்திறமை இதில் தவிர முதல் பரிசு கொடுத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கும். இந்த வயசில் அதெல்லாம் புரியாது அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு, இப்போ வந்து அவர் பாடியது வந்து ஒரு சினிமா பாட்டு, ஏதோ ஒரு படம் பாட்டு, 4 பேருக்கு நன்றி. ஆமாம், எம்ஜிஆர் பாட்டு. ஒரு தாயாருடைய மரணத்தை வந்து யாரோ அனாதையாக எடுத்துப்பா, அதே மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை. சுந்தர்ராமன் பாடியது வந்து ஒரு தேசப்பற்று. மகாகவி பாரதி அவர்கள் அதில் வந்து சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேர்த்து மராட்டியரோடு இந்தியா எல்லாமே அதில் இந்தியா முழுக்க ஒருங்கிணைப்பு. ஆக அப்போ அவர் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தலைமை ஆசிரியர், அவருக்குள்ள அனுபவம் என்னுடைய அனுபவத்தை கம்பேர் பண்ணும்போது எங்கேயோ இருக்கும். ஆசிரியராக இருந்து தலைமை ஆசிரியராக இருக்கார் இல்லையா? அதனால தான் நான் கூட சொல்லுவேன், எனக்கு இப்போவும் அவர் ஞாபகம் இருக்குது. ஃபுல்லாக தலை வெள்ளை, அந்த நரைத்த தலை இருக்கும். நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவேன், தலை நரைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏதோ நரைக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அது வந்து அனுபவம் நுரைத்ததின் அடையாளம் தான் நரை.
அனுபவம் நுரைத்ததின் அடையாளம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் உங்களுக்கு நரமுடியே இல்லையா, அப்போ உங்களுக்கு இன்னும் இது வந்து இளமை நீங்கள் நினச்சிப்பீங்க. பார்த்தா இல்லை, உண்மை என்னென்னு அதையும் ஓப்பனாக சொல்லிடுவேன் வாசகர்களுக்கு, நேயர்களுக்கு. இளமை, அவ்வளோதான். ஓகே. அது அப்போ அவர் என்ன பண்ணார், டக்குன்னு அந்த நிலைமையை சமாளிக்கிறதுங்கிறது 2 பேருக்கு முதல் பரிசை வந்து பகிர்ந்து கொடுத்துருவோம். நல்ல ஐடியா. புரிஞ்சு போச்சா? கான்ட்ரவர்சியே இல்லையா, அனாவசிய டிஸ்கஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 3வது பரிசு யாரோ ஒருத்தர், அது வழக்கமாக ஐ மீன் அந்த வரிசையில் 3வதுன்னு யாருக்கு கொடுத்தாங்களோ அதை கொடுத்துட்டேன். இல்லை, எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அப்பொழுதுதான் எனக்கு வந்து என்ன வந்ததுன்னா, அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னார். நீ சொன்னது உன்னுடைய அந்த பெருந்தன்மையை பாராட்டுறேன். அதாவது நமக்கு பரிசு கிடைக்கலன்னா கூட முதல் பரிசு, அதாவது நமக்கு கிடைக்கிறத விட அவருக்கு கிடைக்கணும்னு நீ சொன்னது வந்து நிறைய பேருக்கு அந்த குணம் வராது. ஆனால் அதே சமயம் அந்த ஜட்ஜாக இருந்த அந்த ஆசிரியர்கள் அவர்களை வந்து ஒரு சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு ஏதோ அவர்களுடைய முடிவு தவறு, உனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்கள் நினைத்து விடக்கூடாது. அப்படிங்கும்போது தான் எதுக்காக அதை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, பர்ஸ்பெக்டிவ் டிஃபர்ஸ்ங்கிறதுக்காக சொல்லுவாங்க. கரெக்ட். என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் என்னை விட சிறப்பாக பாடியவருக்கு முதல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தது நல்ல நினைப்பு, நல்ல எண்ணம் தான், ஒன்றும் தப்பான எண்ணம் கிடையாது. இப்படி நிறைய பேர் அப்படி நினைக்கிறதுக்கு இதை நினைக்காம கூட இருக்கலாம், நம்ம கொடுத்தாங்க வாங்கி போகலான்னு. எனக்கு அப்போ கோவம் வந்தது, இவ்வளோ நல்ல எண்ணம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம், நம்மளை போய் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அங்கேயும் மைக்கிலையும் சொல்கிறாரு, இங்கேயும் தனியாக கூப்பிட்டு வேறு சொல்கிறாரு, நம்மளை கிட்டத்தட்ட விமர்சனம் பண்ணுறாரு. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், அவருடைய நிலைமையில் அந்த ஆசிரியர், அந்த ஜட்ஜஸாக இருந்த அவங்களுடைய நிலையிலிருந்து பார்த்தால், ஒரு அரட்ராயர் போட்டு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கிறது ஒரு சங்கடமான சூழ்நிலை. ஆமாம், எப்பயுமே ஜட்ஜ்மெண்ட் நம்ம கேள்வி கேட்கறது இல்லையா? ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சனம், தீர்ப்பை கூட விமர்சனம் பண்ணலாம், நீதிபதி விமர்சனம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போது என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் நான் வந்து நல்லது தான் நினச்சேன், ஆனால் அது வேற ஒருத்தர் பர்ஸ்பெக்டிவில் அது வித்தியாசமாக எடுத்துக்கூடியது. அவங்களும் ஒன்றும் தப்பாக ஒன்றும் சொல்ல, அவங்களும் ஒன்றும் என்ன ஒன்றும் ஒரு அசிங்கப்படுத்தியோ இல்லை வேறு மாதிரியோ சொல்லலை. இத்தனைக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க, தேங்க் தான், நான் நன்றி தான் சொல்லணும். ஆனால் அவர்களுடைய கருத்தியல் என்பது, கண்ணோட்டம் என்பது வேற வித்தியாசமாக இருக்கு. அப்போலேருந்து இன்னி வரைக்கும் என்னுடைய பசங்களை வளர்க்கும் போது எல்லாருக்கும் சொல்லும்போது நான் சொல்லுவேன், எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்டெப் இன் டு தி அதர் மேன் ஷூஸ். கரெக்ட். இன்னொருவருடைய நிலை, நமக்கு ஒருத்தர் நம்மகிட்ட கோவப்பட்டாரு அப்படின்னா, இல்லை வந்து ஏதோ ஒரு காரியம் செஞ்சால் நமக்கு பிடிக்கலன்னா, உறவினரோ நண்பரோ யாரோ ஒரு அப்படின்னா, ஏன் அப்படி அப்படின்னு அவருடைய நிலையில் நின்று அங்கிருந்து இப்படி பார்த்தா நம்ம இப்போ வச்சிருக்கிற கருத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். உண்மை, நமக்கு வித்தியாசம் இருக்கு, புரியும். அப்போ அது நியாயமாகப்படும். அந்த நிலையிலிருந்து அது நியாயம் என்றால், அப்போ இந்த நிலையில் இருந்தாலும் அதை நியாயம் என்று ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் ஆனால் இது வந்த வகையில் போய்விடும் அப்படிங்கிற ஒரு அந்த 9ஆம் கிளாஸில் வந்தது. இந்த 9ஆம் கிளாஸ்லேயே இருக்கும்போது நான் இன்னொரு அது சாதனைன்னு சொல்லலாம். அப்போ அந்த நல்லூர் இலக்கிய வட்டம், நங்கநல்லூரில் ஒரு இலக்கிய வட்டம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் கவியரங்கம் நடக்கும். இந்த கவியரங்கத்தில் அவங்கவுங்க கவிதையை படிப்பாங்க. எல்லாம் பெரிய இப்போ கூட இருக்கார் பொன்னடியான், கவிஞர் பொன்னடியான். அவர் வந்து முல்லைச்சரம் இதெல்லாம் நடத்துகிறாரு. அவர் கிட்டத்தட்ட 86 வயது இருக்கும், 87 வயது இருக்கும். அவரெல்லாம் அப்போது அவர் நாப்பா பார்த்தசாரதி அவர்கள் இந்த மாதிரி வந்து அப்போ அப்புறம் இளந்தேவன் இந்த மாதிரி அப்போ இருந்த பெரிய குருவிக்கரம்பை சண்முகம், இந்த மாதிரி பெரிய பெரிய கவிஞர்கள், அவங்களே அநேகமாக சினிமாவில் பாடலாசிரியர்களாகவும் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதம் ஒருத்தர் தலைவராகுவாங்க. அவங்களுக்கு நேரம் அந்த கவிதை நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னுடைய முதல் கவிதையை போய் அரங்கேற்றமாக பாடினேன். அந்த கவிதை உங்களுக்கு இப்போ நினைவு இருக்கா? சித்திரை முத்துக்கள் சிதறுவன சிந்தனை முத்துக்கள் நெஞ்சில் மின்ன நித்திரையின்றி நிலவினில் நடந்தேன் பத்தரை பொன்னென தமிழ் மகள் வந்தாள். முதல் பேரா, ஒரு 4 பேரா வரும். இடையினில் மின்ன காவிரி ஆடை மட மயிலினை ஒத்த மருள்வழி சாடை
ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கு மேலே ஃபுல்லாக ஞாபகம். அப்படி அதை ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை அதே மாதிரி எனக்கு வந்து என்ன, அப்போது அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்பா, உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஆசிரியப்பா, வெண்பா அங்கே யாரோ என்னை விட ஒரு சீனியர் ஒருத்தர், அவர் எழுதின கவிதை எனக்கு ஞாபகம் இருந்தது. அதை நான் மனப்பாடம் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை வெண்பா எழுதணும்னு. ஆனால் எனக்கு எழுத தெரியல. இலக்கணம் தெரியுது, கரெக்டாக எழுத தெரியல. அப்போ என்ன பண்ணால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. அவர் ஹரிகிருஷ்ணன் ஞாபகம் இருக்குது, எங்கேயோ பெங்களூரில் இருக்கார், வயது இருக்கும், அவர் என்னோட மூத்தவர். சந்தமது சிந்தி விழ சிந்து மது பொங்கி எழ வெந்தாடலின் வேகமது என் கவியில் கண்டனே உன் நின்னருளால் வந்து விழ என்னாலும் என்னோடு இரு. வெரி குட், வெரி குட். அப்படின்னு அவர் எழுதினார். எனக்கு இதை பார்த்தோன்னா வெண்பா எழுதணும்னு ஆசை. நானும் எழுதி பார்க்குறேன், இலக்கணம் எங்கேயோ இடிக்குது. அப்புறம் பார்த்தேன், இந்த சந்தத்தை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு, இந்த ரைம், அந்த ரைமை வச்சுக்கிட்டு நம்ம எழுதுவோம். எழுதியே தீர்றது. முத்தாரம் வைத்தாற்போல் முழு முத்தாய் ஒரு கவிதை 10,000 வருஷம் புகழ் பேச வித்தாகும் வேலவனின் பொற்பாதம் படைந்திட்டேன் பாவனவ காலமும் இதயத்தில் வா. வெரி குட். என்னுடைய முதல் கவிதை 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது வெண்பா கவிதை. சிறப்பு சிறப்பு. எனக்கு எப்படி வந்து என்னுடைய கவிதை ஞாபகம் இருக்கோ, எந்த கவிதையை மனசில் வந்து வடித்து அதை இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த என்னுடைய கவிதைன்னு சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 100 தடவை அந்த ஹரிகிருஷ்ணன் அவர்களுடைய கவிதையை வந்து மனசுக்குள்ள சொல்லி பார்த்து தான் நான் இந்த ரைமை கொண்டு வந்து அதை கொண்டு வர முடிந்தது. ஓகே, எதற்காக சொல்கிறாங்கன்னா, பல விஷயங்களில் வந்து அப்போ அந்த கடற்கரை கவியரங்கம் நடக்கும் மாதம் மாதம். இந்த ஒரு திரு பொன்னடியான் அவர்கள் கவிஞர், திரைப்பட பாடலாசிரியரும் கூட, அவரே தான் வந்து உயிரே உயிரே இன்னும் ஒருவர் வாழ மாலையத்தில் ஒரு பாட்டு சிவகுமார் பாடுற மாதிரி அருமையான பாட்டு, உயிரே உயிரே உறங்கா. அதான் அந்த பாட்டு அப்படியே கேட்கும்போதே அப்படியே உருகுற மாதிரி இருக்கும். அதே பாட்டு அவர் தான், போடா போடா புண்ணாக்கு, அதுவும் அவர் தான், அந்த ஜனரஞ்சங்கம்மா. அவர் வந்து கடற்கரை கவியரங்கம்னு அன்னைக்கு ஆரம்பித்து 60 வருஷத்துக்கு அப்புறமும் இன்றைக்கும் வந்து மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காந்தி சிலைக்கு பின்னால் கடற்கரை கவியரங்கம் நடத்துகிறாங்க. அப்போல்லாம் 20-30 பேர் வந்து கவிஞர்கள்லாம் வருவாங்க. இப்போல்லாம் 5-6 பேர் 8 பேர் வராங்க. அப்போ நான் டேரக்டாக ஏர்போர்ட்டு போய் முதல்ல அங்கே போய் கவிதை இருக்கும்போது எல்லோரும் உட்காந்துருக்காங்க, எனக்கு நின்றுட்டு உட்காருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு உட்காரத்துக்கே பயமாக இருக்குது. எல்லோரும் வேட்டி சட்டெல்லாம் போட்டுலாம் கொஞ்சம் அந்த வயதுக்கு உள்ளோம். அப்போ எனக்கு பேரே வந்து அரைட்ராயர் கவிஞன்னு பேர். அது கவிஞன்னா உடனே வந்து ஒரு புனைப்பெயர் வைக்கணும்னு அப்போல்லாம் ஒரு ஐதீகம் உண்டு. ஓகே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்தது, ராமன் எத்தனை ராமனடி, அருமையான பாட்டு, நல்லவர் வணங்கன்னு, வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், நீங்கள் சுந்தரராமன் அப்படின்னு வரும்போது அப்படி வரிசையாக வரும். வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன் அப்படி வரிசையத்தில் வரும்போது ஆனந்தராமன் இதெல்லாம் வந்து அலங்கார ரூபன் அந்த சுந்தரராமன் அப்படின்னு வந்தது. இது எங்கேயோ அப்பெல்லாம் ரேடியோ தான், டிவியே இல்லை. சுந்தரராமன் அலங்கார ரூபன் அந்த சுந்தரராமன் வந்தது இல்லை, கவிஞர் அலங்காரன் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுட்டேன். நல்ல ஐடியா. ஆமாம் சார், உங்கள் வாழ்க்கை வந்து இப்படி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா வந்து தொட்டால் தொடரும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கேன். ஆமாம், பல இன்னொரு எபிசோட்ல உங்களை கண்டிப்பாக வந்து என்னன்னால் அதில் ஒரு நல்ல எனக்கு நான் பெருமைப்படும் விஷயம் என்னென்னா, நான் அரைட்ராயர் கவிஞனாக 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது கடற்கரை கவியங்கத்தில் போய் என்னுடைய கவிதையை வந்து வாசித்து காமிச்ச போது இருந்த பொன்னடியான் அவர்களுக்கு வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி நான் நடத்தும் ஒரு அறக்கட்டளையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு அவரை கூப்பிட்டு நான் கௌரவிக்கிறேன். வெரி குட், வெரி குட். சிறப்பு. இது வந்து அவர் உட்பட இன்னும் சிலருக்கு அந்த கௌரவம். எனக்கு வந்து இது அவருக்கு நான் செய்யும் பெருமை இல்லை, எனக்கு நானே செய்து கொள்ளும் பெருமையாக நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தவங்களுடைய ஊக்கத்தினால தான், உற்சாகத்தினால தான் வந்து நம்மளால் ஒரு உயரத்தை அடைய முடிந்தது என்பது தான் என்னுடைய பணிவான கருத்து. நிச்சயமாக அடுத்த இதில் வந்து தொடரில் வந்து நம்ம எபிசோடில் தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார், வணக்கம்.